நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆனந்தவல்லி அம்பிகா சமேதாய ரவீஸ்வரர் திருக்கோவில் ஆமூர். சூரியன் வழிபட்ட ஜாதக பரிகார ஸ்தலம். அதாவது இந்த கோவில் எப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதகம் இன்றி அமையாதது. அந்த ஜாதக ரீதியாக என்ன தோஷம் இருந்தாலும் இங்கே வந்து அவர்களுடைய ஜாதகத்தை வந்து 11 நாள் வந்து பூஜையில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா அந்த ஜாதகத்தில் வந்து தற்காலிகமாக தோஷம் இருந்தாலும் நிரந்தரமாக தோஷம் இருந்தாலும் வந்து 11 நாளுக்குள்ளே தீர்வாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குது. சூரிய பகவான் வந்து உஷ்ணம் தாங்க முடியாமல் தகிக்கிறார். தகிக்கும் பொழுது பிரம்மாட்ட கேட்குறார், அதாவது வந்து என்னால் வந்து உஷ்ணம் தாங்க முடியல, இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாட்ட கேட்கும் போது பிரம்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, இது வந்து அதாவது இந்த ஊர் வந்து கல்வெட்டு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னம்னா திரு ஆதவத்தூர்ன்ட்டு பேர். இங்கே வந்து சுவாமியை வந்து வணங்கினா உனக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மா சொல்லிடுறார். உடனே சூரிய பகவான் வரார். வரும் பொழுது யார் வந்து சூரியனுக்கு எதிரே வந்து தோன்றினாலும் அவர் சுத்தமாக வந்து அவங்க வந்து பஸ்பம் ஆகிடுறாங்க. பஸ்பம் ஆகும் பொழுது அவர் என்ன பண்ணிடுறாருனா, முன் வழியாக வந்தால் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்வாசல் வழியாக வரார். வரும் பொழுது ஸ்தல விருட்சமானது சுத்தமாக பஸ்பம் ஆயிடுது. பஸ்பம் ஆகும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேராக வந்து சுவாமியை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் அப்படின்னா சுவாமியை வந்து கட்டி பிடித்துக்கிறார். கட்டி பிடித்துக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சுவாமியை வந்து தன்னுடைய மார்பகத்தில் வெப்பத்தை பூரா ஈர்த்துக்கிறார். ஈர்த்துக்கும் பொழுது சூரியனுக்கு வந்து வெப்பத்தினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடுது. நிவர்த்தி ஆகும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து உஷ்ணத்தால் நிறையா பாதிக்கப்பட்டுட்டேன், என்னால் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதாவது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தீர்வாச்சு அப்படின்னு சொல்கிறார். என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல வந்து நான் இருக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அது சிவாலயத்தை பொறுத்தவரையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சுவாமிக்கு எதிர்த்தாப்புல வந்து நந்தியன் பெருமாள் தான் இருப்பார். அந்த ஸ்தானம் வந்து அவருக்கு மட்டும்தான். இந்த ஸ்தானம் வந்து உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறார். மறுக்கும் பொழுது அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீ என்கிட்ட வந்து கேட்டதுக்காக உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனியாக இருந்தால் வந்து இந்த இடத்துல உனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது, தம்பதி சமேதமாக இருந்தால் உனக்கு காட்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தம்பதி சமேதமாக வந்து, அதாவது உள்ளே வந்து லிங்க ரூபமாக இருக்கார், சைடில் வந்து சிவனும் அம்பாலும் வந்து உமாமகேஸ்வரர் ரூபமாக இருக்காங்க. எதனால் அப்படின்னா, சூரியனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக வந்து உமாமகேஸ்வரர் சமேதமாக வந்து சூரியனுக்கு காட்சி கொடுக்குறார். ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா. என்னை தேடுகின்றேன், உன்னை காணுகின்றேன், சொல்லை தேடுகின்றேன், இல்லை காணுகின்றேன். உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா, தேவலோக தலைவா, தூபதீப இறைவா. எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான், கந்தன் தந்தை நீ, காசிநாதனே, சுந்தரேசனேவா.
கைலைநாதனே வாவா கைலைநாதனே வாவா சிவகாமிநாதனே வாவா பசுபதீஸ்வரா வாவா திசையாவும் உன்னருள் தேவா சாட்சிநாதனே வாவா உன் காட்சி கண்களில் தாத்தா நெல்லையப்பனே வாவா நதி கங்கை காதலா வாவா செஞ்சடை வெண்பிறை நெஞ்சிலே மின்னுதே நஞ்சுடை தொண்டையே தஞ்சமே உன்னிடம் அண்ணலே ஈஸ்வரா என்னமே நீயடா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனே வா நெற்றி கண்ணனே வாவா நெற்றி கண்ணனே வாவா என்னை பற்றி கொள்ளவே வாவா ஜம்புலிங்கமே வாவா உன்னை நம்பி வந்தவன் வாவா தாயுமானவா வாவா உன் தூய அன்பினை தாத்தா கோகிலேஸ்வரா வாவா பிணி போக்க நல்வினை தாத்தா பிரம்மனின் தரிதனை கொய்தவன் நீயடா திரிபுரம் தன்னையே எரித்தவன் நீயடா என்னையே உன்னிடம் தருபவன் நானடா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனே வா என்னை தேடுகின்றேன் உன்னை காணுகின்றேன் சொல்லை தேடுகின்றேன் இல்லை காணுகின்றேன் உயிரை தந்த ஈசா ராமலிங்க ராசா தேவலோக தலைவா தூப தீப இறைவா எந்த நேரமும் உந்தன் ஞாபகம் சொந்த பந்தம் நீதான் கந்தன் தந்தை நீ காசிநாதனே சுந்தரேசனே வா காட்டிய சத்தியலிங்கம் தற்பரமே அது தத்துவலிங்கம் பொற்சபையாடிய புண்ணியலிங்கம் சிற்சபையே அது சிற்பரலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சோமநாதராய் தோன்றிய லிங்கம் சொர்க்கபுரீஸ்வர சுந்தரலிங்கம் அற்புதம் அருளிய ஆதவலிங்கம் சோமநாதரே ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஸ்ரீசைலம் வாழ்ஷேத்திரலிங்கம் ஜெயமருளும் குருநேத்திரலிங்கம் பூரண தத்துவ சாத்திரலிங்கம் புண்ணிய தேக பாத்திரலிங்கம் நம சிவாய
சிவாய ஓம் நம சிவாய ஆந்திர மாநில மண்ணிடலிங்கம் சாந்தி தரும் சிவ சத்தியலிங்கம் மல்லிகார்ஜுனர் மாதவலிங்கம் ஸ்ரீசைலம் தான் ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பிரியனே வாகை லிங்கம் மகாகாளனே மாகுருலிங்கம் மந்திர தந்திர யந்திர லிங்கம் சந்திர சூரிய சுந்தரலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய உலகம் காக்கும் சித்தகலிங்கம் உஜ்ஜைனில் வாழ் உத்தமலிங்கம் மாதவமணியே மலரே லிங்கம் மகாகாளேஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பிரணவப்பதி வாழ் ஓங்காரலிங்கம் பிரம்மத்தவமே சங்கரலிங்கம் பிரளயமூர்த்தியே சிவமே லிங்கம் பிறவாயிரவா நெறியே லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய இந்தூர் வாழும் இந்திரலிங்கம் சந்தன குங்கும சாஸ்வதலிங்கம் வந்தனமே குருவாசகலிங்கம் ஓங்காளேஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பதம் தரும் பவித்ரலிங்கம் திரையம்பகேஸ்வர தேவனிலிங்கம் தேவசபாபதி தெய்வமிலிங்கம் தேவமனோகர தேசிகலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நாசிக் நகரில் நடமிடும் லிங்கம் வாசிக்கலையாய் வளரும் லிங்கம் பூசித்திட புகழ் நல்கிடும் லிங்கம் திரையம்பகேஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய யாகமாய் தோன்றிய லிங்கம் லோக நன்மையாய் மாறிய லிங்கம் தேகமெங்கும் ஒளி ஊறிய லிங்கம் நாகநாதனே ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆகம வேத புராணிக லிங்கம் சாம அதர்வண மந்திரலிங்கம் சாம்ப சதா சிவ சத்தியலிங்கம் நாகேஸ்வர ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய
வாழ் கற்பகலிங்கம் காசி கஷேத்திர காரணலிங்கம் அன்னபுரீஸ்வர அற்புதலிங்கம் வாரணாசி வாழ் வாழ்வேலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஜென்ம பாவமும் தீர்க்கும் லிங்கம் சர்வநாசமும் போக்கும் லிங்கம் வெற்றி வெற்றியாய் சேர்க்கும் லிங்கம் விஸ்வநாத ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பிறவிப் பிணியை மாற்றும் லிங்கம் உறவுச் சுமையை போக்கும் லிங்கம் மரவுரி தாங்கிய மாதவலிங்கம் வைத்தியநாதனே வேல்விழி லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா நோயும் போக்கிய லிங்கம் எல்லா உலகும் ஆக்கிய லிங்கம் எல்லா புகழும் தேக்கிய லிங்கம் வைத்தியநாத ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வந்தன காரணலிங்கம் செய்வினை தீர்த்த புராதனலிங்கம் ராம ராம ஸ்ரீ பூஜிதலிங்கம் ரம்ய மனோகர பொற்பதலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ராமச்சந்திரனே கட்டிய லிங்கம் ராம திருப்புகழ் ஒட்டிய லிங்கம் ராம ராம ஸ்ரீராமனே லிங்கம் ராமேஸ்வர ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நான் வரும்போது பின்னாடி வந்து ஸ்தல விருட்சமானது சுத்தமாக வந்து பஸ்பம் ஆயிருச்சு, இதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, பரவாயில்ல உன்னுடைய கையால் பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்ட்ட சுவாமி சொல்லும் பொழுது சூரிய பகவான் வந்து ஒரு ஸ்தல விருட்சத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறார். ஸ்தல விருட்சம் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா 3 இதழ்கள் இருக்கும், நடுவில் வந்து 5 இதழ்கள் இருக்கும், மேலே வந்து 7 இதழ்கள். இது வந்து இப்போ நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்னா சூரியன் வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால அப்படி ஒரு சிறப்பு. அம்மா அபிராமியே, அம்மா அபிராமியே, அருள் தரும் கோவில் வந்தால் போதும் வளங்கள் பெருகுதம்மா. அபிராமி அருள் ஜோதியே, அமுதீஷர் ஒரு பாதியே. அபிராமி அருள் ஜோதியே, அமுதீஷர் ஒரு பாதியே. கருணை கடல் நீயே, ஆதிக்கடவுரின் சுகமானே. கருணை கடல்
கண்டாலே பேரருள் வரும் தன்னாலே உன் திருமுகம் கண்டாலே பேரருள் வரும் தன்னாலே தாயின்றி சேயில்லையே நீ இன்றி நான் இல்லையே ஒரு தரம் உன் பேர் சொன்னால் போதும் உள்ளம் இனிக்குதம்மா அபிராம பட்டரின் நாவு 100 அந்தாதியாய் மலர்ந்தாய் அபிராம பட்டரின் நாவு 100 அந்தாதியாய் மலர்ந்தாய் பௌர்ணமி நிலவாய் பொலிந்தாய் பௌர்ணமி நிலவாய் பொலிந்தாய் சௌபாகியம் யாவும் தந்தாய் அதிசயம் அது அற்புதம் உன் தரிசனம் என்றும் பரவசம் அதிசயம் அது அற்புதம் உன் தரிசனம் என்றும் பரவசம் நான் உன்னை தேடும் மகள் நீ என்னை நாடும் அன்னை ஒரு தரம் உன் பேர் சொன்னால் போதும் உள்ளம் இனிக்குதம்மா பாலகன் மார்க்கண்டன் உயிரை திருக்கடையூரில் காலன் எடுக்க வந்தான் பாலகன் மார்க்கண்டன் உயிரை திருக்கடையூரில் காலன் எடுக்க வந்தான் காலசம்ஹார மூர்த்தியும் தன் காலால் உதைத்திட யமன் வீழ்ந்தான் காலசம்ஹார மூர்த்தியும் தன் காலால் உதைத்திட யமன் வீழ்ந்தான் சக்தியின் இடதுகால் பட்டதும் தர்மராஜனும் தான் எழுந்தான் சக்தியின் இடதுகால் பட்டதும் தர்மராஜனும் தான் எழுந்தான் ஈஸ்வரி உனை கண்டான் சாப விமோசனம் கொண்டான் ஒரு தரம் உன் பேர் சொன்னால் போதும் உள்ளம் இனிக்குதம்மா அருள் தரும் கோவில் வந்தால் போதும் வளங்கள் பெருகுதம்மா அபிராமி அருள் ஜோதியே அமுதீசர் ஒரு பாதியே அபிராமி அருள் ஜோதியே அமுதீசர் ஒரு பாதியே கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா
அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே, கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோவிலிலே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அம்மா அம்மா. மூதாதையர்கள் வந்து திதி தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் நம்மளை பாதிக்கும். அந்த பாதிப்புலேருந்து நீங்கிறதுக்கு நம்ம வந்து அமாவாசை தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிவபெருமானுக்கு, அதாவது வந்து சிவபெருமானுக்கு வந்து சூரியனுக்கு வந்து தானியம் வந்து கோதுமையில் வந்து சூரியன் மதிய ஆவாகனம் பண்ணி அதில் வந்து 7 தீபம் வந்து நெய் தீபம் ஏற்றினா, 7 தீபம்னா 21 தலைமுறைக்கும் 7 நெய் தீபத்தை ஏற்றி சுவாமியை வணங்கினோம் அப்படின்னம்னா நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் அதாவது ஆன்மாவானது ஆசீர்வாதம். அதாவது வந்து நீங்கள் வழிபட்ட நேரம் வந்து எனக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துருச்சு, நான் என் லோகத்தில் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாவானது ஆசீர்வாதம் பண்ணும். பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம். உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. கோலையெழில் மயில் வாகனனாம் வடிவேலனை ஈன்ற மகேஸ்வரனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. மாலவனும் அறியாதவனே ஞானமெல்லாம் நிறை நாயகனே. தாம் தக தோம் தக நம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. தகதோம் தகனம் தகஜம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனே. உன்னாமெனும் செந்தேனமுதை உன்னாமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம். பாதமலர் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம்.
தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் எம் தீவினையாவும் தகர்ந்து ஒழிந்தது தூயவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் சூடிய உன் பதம் பாடினதால் கோடி வரும் நலம் கூடி வரும் பிறை சூடிய உன் பதம் பாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் தேடி வரும் புகழ் ஓடி வரும் தினமாடி வரும் உனை நாடினதால் க்ஷேமமருள் சிற்றம்பலம் மேவிடும் சுந்தரனே சிவசங்கரனே க்ஷேமமருள் சிற்றம்பலம் மேவிடும் சுந்தரனே சிவசங்கரனே நாமமெனும் செந்தேனமுதை உன் நாமமெனும் செந்தேனமுதை தினமும் தினமும் பருகி பருகி உன் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் பாதமலர் பணிந்தோம் பணிந்தோம் ஹரனே சிவனே சரணம் சரணம் சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு பதம் பெரும் நடன பரமசபாபதி பதம் பெரும் நடன பரமசபாபதி தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம் இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம் இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம் சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு தில்லை சிவனருள் நிலையுண்டு
ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த மாதொரு பாகனின் தொண்டர் புராண, மாதொரு பாகனின் தொண்டர் புராண மணியரங்கமைந்த இடம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இப்போ நிறையா படிச்சிருக்கோம், படிப்புக்கு தகுந்த உத்தியோகங்கள் கிடையாது அப்படின்னம்னா ஸ்திர உத்தியோகம் அப்படிம்பாங்க. படித்ததுக்காக ஏதோ வேலை பார்க்குறோம் அப்படிங்காம இங்கே வந்து அந்த ஜாதகத்தை வச்சு வெளிப்படும் பொழுது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு மேலே, அதாவது ஒரு வேலைக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிறைய அரசு உத்தியோகங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கே வந்து ஒரு மனக்குழப்பமாயிரும். அதாவது நம்ம ஒன்று தானே கேட்டோம், இப்படி பண்ணுறாரே, நம்ம எந்த இதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வந்து சுவாமி வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு வந்து உத்தியோகத்தை வந்து கொடுத்துருவார். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நீண்ட நாட்கள்லாம் வந்து திருமணம் ஆகாதவங்க இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு சுவாமி அம்பாளுக்கு வந்து மாலை சாத்தி, அந்த சுவாமிக்கு சாத்தின மாலையை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து அந்த மாலையை வந்து கழுத்தில் போட்டு 3 தடவை வலம் வந்தோம் அப்படின்னம்னா அந்த திருமண தோஷம்லாம் வந்து உடனே வந்து நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து மாதுளம்பழம் தரோம். அதாவது சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணி அந்த மாதுளம்பழத்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அந்த தம்பதிகள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரே வருஷத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குது. அது ஒரு சிறப்பானது. பொருளாகி திகழ்கின்ற தாயே, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே, என்னருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே, என்னருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே. அசையும் பொருள்களிலே உன்னை காணும் போது, அசையும் பொருள்களிலே உன்னை காணும் போது, அசையும் பொருள்களிலே உன்னை காணும் போது, அம்மம்மா அம்மம்மா என் வாழ்வில் இனி பயமே ஏது, அம்மம்மா என் வாழ்வில் இனி பயமே ஏது, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே, எனருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே, இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே. பசியுடன் உன் கருணை நான் தேடுகின்றேன், பசியுடன் உன் கருணை நான் தேடுகின்றேன், பாவமென்னும் மாசுகளை களைந்த பின்னே வந்தேன், பசியுடன் உன் கருணை நான் தேடுகின்றேன், பாவமென்னும்
மாசுகளை களைந்த பின்னே வந்தேன் நிசையிலும் பகலிலும் அருந்தவமே செய்தேன் நிசையிலும் பகலிலும் அருந்தவமே செய்தேன் நின் விழிகள் மலர்ந்திடவே தாயே நின் விழிகள் மலர்ந்திடவே உருகியே நான் நின்றேன் நின் விழிகள் மலர்ந்திடவே உருகியே நான் நின்றேன் இசையில் பொருளாகி திகழ்கின்ற தாயே என்னருமை மீனாட்சி விரைந்திடுவாய் நீயே இசையில் 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 பொருளாகி திகழ்கின்ற தாயே தாயே ஆ, ஆ, இங்கே வந்து அம்பாள் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஆனந்தவல்லி அப்படின்னம்னா அகிலாண்டேஸ்வரிக்கு அக்காவாக ஒரு ஐதீகம். அதாவது திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரிக்கு ஆனந்தவல்லி வந்து அக்காவாமா. அதாவது 60 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இங்கே வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை எடுத்து மெய் வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு பூஜை பண்ணுவாங்களாம். அதெல்லாம் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ தான் வந்து கால சூழ்நிலையிலே அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நின்று போச்சு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா பைரவர் வந்து இரட்டை வாகன பைரவராக இருக்கார். இரட்டை வாகன பைரவர்னா வலது பக்கம் வந்து சுனவாகனம், அதாவது வந்து சுனம்னா வந்து சமஸ்கிருதத்தில் நாய், வலது பக்கம் வந்து சுனவாகனத்துலேயும் இடது பக்கம் வந்து ரிஷப வாகனத்துலேயும் இருக்கார். இது வந்து கல்விக்கு, அதாவது பெரிய பெரிய தேர்வு எழுதுகிறவங்க இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சுவாமிக்கு வந்து பைரவருக்கு வந்து தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா ஆலயத்துலேயும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா தேனை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தேன் வச்சு நைவேத்தியம் பண்ணவங்களாம் கலெக்டர் லெவலில் வந்து இன்றைக்கி இருக்காங்க. அது ஒரு சிறப்பாச்சு. இங்கே வந்து வருடத்தின் முதல் நாள் வந்து சூரிய பூஜை அப்படிங்கிறது இனிதளவும் வந்து நடந்துட்டுருக்கு. ஆனந்தவல்லி அம்பிகா சமேதாய ரவீஸ்வரர் திருக்கோவில் ஆமூர், திருச்சி மாவட்டம், முசிறி வட்டம். அவர் திருச்சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த கோவிலுக்கு வந்து எப்படி வருதுன்னா சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து 60ஆம் நம்பர் பஸ் வரும். 60A BC இந்த மாதிரி 60 சீரியல் உள்ள பஸ்ஸு பூரா ஆமூர் கோவில் வரைக்கும் வரும், வாசல் வரைக்கும் வரும். முசிறியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னம்னா திருச்சி பஸ், ப்ரைவேட் பஸ் பூரா வந்து எல்லா பஸ்ஸும் வந்து இந்த ஊரில் வந்து மெயின் ரோட்டில் நிற்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது இருக்குது.